எண்களின் உலகம் உங்கள் வாழ்வை உயர்த்தும் உன்னத உலகம். ஜோதிடமும் எண்ணியலும் இணைக்கும் அற்புத பாலம். ஆன்மீக அறிவியலை அள்ளிக் கொடுக்கும் தெளிந்த நீரோடை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ KR சரவணன். பிரபஞ்ச தத்துவத்தை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதில் இந்து மதத்தில் தமிழர்களில் எப்படி வாழ்வியலோட 369 எப்படி கலந்துருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போது நம்ம பண்டைய காலத்தில் பயன்படுத்திய எந்திரங்களை பற்றி நாம் பார்க்குறோம். இந்த எந்திரங்கள்லேயும் 369 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு ஆச்சரியமான உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா படிப்பறிவுங்கிறது ரொம்ப கம்மி. குருகுல வாசம் இருந்தது, ஆனாலும் சாமானிய ஜனங்கள் தான் ஜாஸ்தி. இந்த சாமானிய ஜனங்களுக்கு நோய்கள் வரும்போது, நோய் தாக்கம், அதே மாதிரி பயப்படுறதுனால வர்றது, பேய் பிடிச்சிக்கிச்சு அது நல்லா சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலாக பேய் பிடிக்குதா இல்லையா அது வேறு விஷயம். ஆனால் பயப்படுறதுனால வரக்கூடிய விஷயங்கள், மனதைரியம் இல்லாமல் வரக்கூடிய விஷயம். உடம்புக்கு வந்துச்சுன்னா மருந்து மாத்திரை மூலிகையை கொடுத்து அந்த காலத்தில் ரெடி பண்ணாங்க, சரிங்களா. மனதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க எந்திரங்கள் மூலியமாக தீர்வுகளை கொடுத்தார்கள், சரிங்களா. அப்படி எந்திரங்கள் மூலியமாக தீர்வுகள் கொடுத்தவங்க முக்கியமானவங்க 3 பேர். எந்திரங்கள் இது தாந்திரீக வழியில் இது வரும். தாந்திரீகத்தில் நமக்கு 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 இது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு முன்னாடி இதை முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாமி கும்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய விஷயம், சரிங்களா. அதுக்கப்புறம் எந்திரங்கள் மூலிமா, அதுக்கப்புறம் தன்னுடைய முனைப்பின் மூலிமா கிடைக்கக்கூடிய விஷயங்களை அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அதில் தான் எந்திரங்கள் வருது. இந்த எந்திரங்களை 3 பேர் சிறப்பாக பண்ணாங்க. அகத்தியர், அதுக்கப்புறம் திருமூலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காகபுஜண்டர். இப்போ காகபுஜண்டருக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நிறுத்திட்டுனால அதை கட் பண்ணிக்கலாம்ல. ரைட், ஓகே. பாருங்கள், இந்த அகத்தியர் ஆகட்டும், திருமூலர் ஆகட்டும், இவங்க 3 பேரை பற்றி நமக்கு தெரியாதவங்க இல்லை. இந்து தர்மத்தில் எல்லாருக்குமே இவங்க 3 பேரை பற்றி தெரியும், சரிங்களா. இவங்க 3 பேரை தான் நமக்கு எந்திரங்களை பற்றி நிறைய எந்திரங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது கிரகங்களை ஜாதக கட்டம் அப்போ எல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா. அப்போ எந்திரங்கள் மூலிமா தாயத்துகள்னு சொல்லுவோம். எந்திரம்னா என்னங்க, தாயத்து தாங்க, சரிங்களா. தாயத்து கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி போய் மந்திரம் தெளிச்சுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இல்லையா. ஓதிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. கிராம சைடில் மந்திரம் ஓதுறதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது கழிப்பு ஆகிடுச்சு, அது ஆகிடுச்சின்னு சொல்லிட்டா தாண்டு குணம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு அதுக்கெல்லாம் போய் இது பண்ணிட்டு வருவாங்க. முஸ்லீம் தர்காவில் போய் எல்லாம் கயிறு கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் விஷயம். அப்போ அதைத்தான் எந்திரங்கள்ங்கிறது. இந்த தாயத்து விஷயங்களில் எப்படி பண்ணாங்கன்னா, கிரகத்துக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் எந்திரங்களை அவங்க எழுத்தாலையும் பண்ணாங்க, எண்களாலையும் கொடுத்தாங்க. ஏன்னா எண்கள் கிரகங்கள் தானே. அப்போது எண்கள் மூலியமாக கிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ணுறத எந்திர தகுட்டில் நாம் எண்களை இது பதிச்சாங்க. அது பாருங்கள், ஃபஸ்ட்டு சூரிய எந்திரம். இது அமைப்பு எப்படின்னு பாருங்கள். இதுதான் ஒரு பெரிய விஷயம். 3க்கு 3 வடிவில் தான் எல்லாமே பண்ணாங்க. இது திருமூலருடைய நாம் வழியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த திருமூலர் என்ன பண்ணார்னா, எல்லாமே 3க்கு 3 சோடகன்னு சொல்லுவோம், சரிங்களா. 3க்கு 3, சரிங்களா. அதான் 3ன்னா நமக்கு என்னென்னு தெரியும், 9ன்னா என்னென்னு தெரியும். 3க்கு 3 9 ஆச்சு இல்லையா. 3க்கு 3, சரிங்களா. இந்த 3க்கு 3 வடிவத்தில் தான் நமக்கு எல்லா சக்கரக்கனையும் கொடுத்தாங்க. இதுதான் ஆச்சரியமாக இருக்குது, சரிங்களா. இதை மெயினாக தமிழர்களுக்கு கொடுத்தனா, இங்கே 6 மனிதர்கள் தான் 6, சரிங்களா. பயன்படுத்த வேண்டியது 3 9. அப்போ அதை வச்சு கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், சூரிய எந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 1 8 7 5 3 2 9 4, சரிங்களா. இதுதான் சூரியனுடைய எந்திரங்க. இது திருமூலர் கொடுத்த ஃபார்முலா. இப்போ சூரியனால், அந்த சூரிய கிரகத்தினால் பாதிக்கப்பட்டது யாராக இருந்தால் இந்த எந்திரத்தை தாயத்தாக பண்ணி பாடம் பண்ணி அதை 48 நாள் இப்படியெல்லாம் வச்சு அவங்க அட்டி விட்டு இதனுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க, சரிங்களா. இது நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த முறை, சரிங்களா. அப்போது இதனுடைய டோட்டல் என்ன வருதுன்னு பாருங்கள்.
6 1 7, 7 8 15, 7 5 12, 12 3 15, 9 4 13 2 15. அப்போ எல்லாமே 6ஆக வந்துருச்சா? எல்லாமே 6ஆக வந்துருச்சுங்களா? அப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 369ல் 6 வந்திருக்குது. இதுதான் சூரிய யந்திரம். அடுத்து சந்திர யந்திரம் பாருங்கள், சந்திரனுக்குரியது. இது சந்திரனுடைய எந்திரம். சரிங்களா? சந்திரனுடைய எந்திரம். சந்திரனோட எந்திரம் எப்படி பண்ணாங்க பாருங்கள். 7 2 9 8 6 3. இதுதான் சந்திரனுடைய எந்திரமாக திருமூலர் கண்டுபிடிச்சி இது எந்திர வடிவில் கொடுத்து சந்திரனுடைக்கு வந்த பிரச்சனைகளை தீர்த்திருக்கார். இது பாருங்கள், 7 2 9 9 9 18, 8 6 14 3 14 3 17 8 சாரி 4 தப்பாக போட்டேன். இதுதான் இந்த சக்கரம். 8 6 14 14 4 18 எல்லாமே 18ஆக வரும். எல்லாமே 18ஆக வரும். எல்லாமே 9 வரும். சரிங்களா? எல்லாமே 9ல் முடியும். அடுத்து பாருங்கள், செவ்வாயுடைய சக்கரம். செவ்வாயுடைய சக்கரம் 8 3 10 9 7 5 4 11 6. இதுதான் செவ்வாய் கிரகத்தோடைய சக்கரமாக போட்டு தாயத்தில் கொடுத்துருக்காங்க. 10 18 3 21 எல்லாமே 21ஆக வரும். 9 7 16 16 5 21 4 11 15 6 21. அப்போ எல்லாமே 21ஆக வருது. இது செவ்வாயுடைய சக்கரம். அதுக்கப்புறம் சூரிய சந்திரன் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் புதன் இல்லையா? செவ்வாய்க்கு அப்புறம் புதன் குரு சனின்னு அப்படின்னு வருவாங்க. புதன் புத யந்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 4 11 10 8 6 5 12 7. இதுதான் புதனுடைய எந்திரமாக பயன்படுத்தியிருக்காங்க. 9 4 13 13 14 24 10 18 24 12 5 17 24. அப்போ எல்லாமே 24ஆக வரும். சரிங்களா? எல்லாமே கூட்டுத்தொகை 24ஆக வரும். இதுதான் புதனுடைய எந்திரம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், குரு பகவானுடைய எந்திரம். குரு பகவானுடைய எந்திரம் வியாழன். குரு பகவான் எந்திரம் 10 5 12 11 9 7 6 13 8. இதுதான் குரு பகவானுடைய எந்திரம். இது பாருங்கள், கூட்டுத்தொகை பாருங்கள். 10 12 22 5 27 11 9 20 27 13 8 21 6 27. அப்போ 27ங்கிற எண்ணாக இந்த எண்ணை குரு எந்திரத்தை வடிவமைத்தார்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், குருவுக்கு அப்புறம் சுக்கிரன் தானே. ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இது சுக்கிரனுடைய எந்திரம், சுக்கிர பகவானுடைய எந்திரம். இதுவும் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த திருமூலருடைய எந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் போய் புக்கில் போய் கண்டுபிடிச்சிங்கன்னா இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? நானாக ஒன்றும் உருவாக்கி போடலை. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் திருமூலர் இப்படி தான் எண் கணிதத்தில் நாம் பண்ணியிருக்காரு. எண்கள் மூலியமாக அவர் தாயத்துக்களை இது பண்ணியிருக்கார். அப்போது 11 10 10 20 24 30 12 10 22 8 30 14 21 9 30. பார்த்தீங்களா? எல்லாமே 30 30 30. சரிங்களா? சுக்கிரனுடைய எந்திரம். அதுக்கப்புறம் சனி பகவானுடைய எந்திரம். எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க? 3க்கு 3 தான். தாயத்தோட அமைப்பு எப்படி? 3க்கு 3 தான். சரிங்களா? அப்போது சனி பகவானுடைய எந்திரம் பாருங்கள். 12 7 14 13 11 9 8 15 10 14 7 21 23 33 10 15 25 5 33 13 9 20 30 33.
சரிங்களா? அப்போ இது 33 எண் வரும் மாதிரி சனி பகவானுடைய எந்திரத்தை வடிவமைத்தார்கள். அதுக்கப்புறம் ராகுக்கும் எந்திரம் இருக்குது. ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் எந்திரங்கள் இருக்கிறது. இதுதான் ராகுவுடைய எந்திரம். கூட்டு பாருங்கள், 13, 10, 20, 28, 36, 36, 16, 17, 27, 36, 10, 20, 30, 36. சரிங்களா? எதை கூட்டினாலும் 36 வரும். ராகுவுடைய எந்திரம். கேதுவுடைய எந்திரம், கேது பகவானின் எந்திரம். இதுதான் கேது பகவானுடைய எந்திரம். 14, 10, 30, 39, 10, 20, 28, 29, 39, 10, 20, 30, 39. அப்போ எது எடுத்தாலும் 39. சரிங்களா? இப்படி தான் தாயத்துக்களை தயார் பண்ணி அதை மந்திர உச்சாரம் பண்ணி உருவேற்றி அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு அதே மாதிரி இந்த மாடு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கால்நடைகளுக்கும் தாயத்தெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இந்த மாதிரி எண்கள் வடிவத்தில் தான் திருமூலர் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் கொடைகள் திருமூலர் படித்தா அப்பா அவ்வளோ இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த எந்திரங்கள் இப்படி இது பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே 15, 15, 15ங்கிறது 6ஆக இருக்கா? இங்கே பாருங்கள் 18ங்கிறது 9ஆக இருக்கா? 1 8 கூட்டினா 9, 21 2 எண்ணும் கூட்டினா 3ஆக இருக்கா? இந்த 24 திரும்பி 6 வருதா? குருவுக்கு 27க்கு 9 வருதா? 30க்கு 3 வருதா? 33க்கு 6 வருதா? 36க்கு 9 வருதா? இதுக்கு 3 9 12, 12ன்னா 3ஆம் நம்பரா? அப்போது எல்லாமே 369 இருக்கா? எல்லாமே 369 இருக்குது பாருங்கள். 6 9 3, 6 9 3, 6 9 3. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ 369 அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் 369 இது வரைக்கும் நாம் பார்க்கல. நாம் அதை பற்றி ஆய்வு பண்ண போக தான் இப்படி எந்திரங்களே 369 தான் கொடுத்துருக்காங்கங்கிற விஷயமே நமக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லைங்க, ஒரு சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்தி பீடங்கள் சக்கராக எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறோம். 51 சக்தி பீடங்கள். இந்த 51 சக்தி பீடங்களில் நாம் என்ன பார்க்குறோம், சக்தி வெட்டி போட்டாங்க, அது 51 இடத்துல போய் விழுந்துச்சு, அது இருக்கிற இடத்துக்கு தான் 51 சக்தி பீடங்கள், அந்த கோயில்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, பொது ஜனங்களுக்கு நமக்கு தெரியும். இப்போது இந்த சக்தி பீடங்களுடைய அமைப்பை எந்திரங்களை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? எந்திரங்களில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எந்திரங்களில் கொண்டு வந்து தான் அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், முதல்ல இந்த 51 சக்தி பீடங்களுக்கு அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 51 சக்தி பீடங்களுக்குள்ள சக்திக்குள்ளார என்ன இருக்குது, சிவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த நமச்சிவாயங்கிற நம்பர் தாங்க 51 சக்தி பீடங்கள். நமச்சிவாய, இந்த நமசிவாயா தான் 51 சக்தி பீடங்களாக நமக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாங்கிறது நமச்சிவாயங்கிற நாங்கிறது ஃபஸ்ட்டு என்ன எடுத்துட்டாங்கன்னா 9 ராசிகள், 9 ராசிகள் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், மாங்கிற சொல்லுக்கு என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இதுக்குள்ளே நிறைய உண்மைகள் போயிட்டுருக்கு. நாம் கொஞ்சம் சுருக்கமாக தான் பார்க்குறோம். 12ங்கிறது இது கிரகங்கள், 9ங்கிறது கிரகங்கள், நவகிரகங்கள், 12ங்கிறது ராசி கட்டம். இதுதான் இது ராசி கட்டம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சி அப்படிங்கிறது தான் பாருங்கள் 4 வேலை, 4 கால வேலைன்னு சொல்கிறோம். சரிங்களா? 4 கால வேலைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வான்னு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் திதிகளை குறிக்கிறது. 15 திதிகள் எடுத்துக்கிட்டாங்க.
இதுதான் வந்து நம்மளை எல்லாமே ஆக்குப்பை படுது. இது 11 கரணங்கள் கொடுத்துக்கிட்டாங்க. பஞ்சாங்கத்தில் நம்மளை முக்கியமான இந்த 5 டைமு தான் வந்து நமக்கு இந்த விஷயங்கள் தான் வந்து நமக்கு நல்லதும் பண்ணுது கெட்டதும் பண்ணுது. சரிங்களா? ஏன்னா இந்த திதிங்கிறது தான் என்ன சொல்கிறோம், தேதின்னு சொல்கிறோம். வளர்பிறை 15 தேய்பிறை 15ன்னு சொல்கிறோம். அப்போ திதிகள் மூலியமாக நல்லது கெட்டது இருக்குது, கிரகங்கள் மூலியமாகவும் நல்லது கெட்டது இருக்குது. அந்த கிரகங்கள் ராசி கட்டத்தில் அமைஞ்சிருக்குது, அதுதான் 12 எடுத்துக்கிட்டாங்க. 4 வேலை என்னங்க 4 வேலை, இரவு பகல் 2 தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடியற்காலைன்னு ஒன்று இருக்குது, சந்தியா காலம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? பகலும் இல்லாத இரவும் இல்லாத நேரங்கள். சரிங்களா? அப்படி 4 கால வேலைகள் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் வாரம்னு சொல்லிக்கலாம். இந்த 15ங்கிறது திதி, இது கரணம். கரணம்னா நமக்கு என்னன்னு தெரியுமில்ல, கரணதிபதிகள்லாம் இது பண்ணுவோம்ல, திதியில் பாதி. சரிங்களா? அப்போது இந்த 5ம் இதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சக்தியை உருவாக்கலாம் அப்படின்னு இது பண்ணி தான் நமக்கு பாருங்கள். இதை கூட்டுங்க, 51 வரும். 5 6 4 10 19 21 1 மிச்சம் 2 3 4 5 51. இதை வச்சு தான் ஒரு சக்கராக்கில் வச்சுருக்காங்க. இதை தான் நமச்சிவாய சக்கரம். சரிங்களா? இந்த நமச்சிவாய சக்கரத்தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? இதை வச்சு தான் அந்த காலகட்டத்தில் நல்லதுக்கும் அல்லதுக்கும் பிரச்சனை தீர்ப்பதற்கும், பிரச்சனைகளை வந்தவங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் பார்த்தவங்களுக்கு ஒரு சார்பு இல்லாமல் எல்லாத்துக்குமாக இவங்க இந்த 51 சக்திகளை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த இந்த அமைப்பு தான். சரிங்களா? இதை வச்சு தான் வசியம், மோகனம், ஆகர்ஷணம், ஸ்தம்பனம், அதுக்கப்புறம் வித்வேதகம், மோகனம், ஆகர்ஷணம், ஸ்தம்பனத்துக்கு அப்புறம் பேதமை, அதுக்கப்புறம் பேதமை அப்படிங்கிறது விஷயம். வசியம், மோகனம், ஆகர்ஷணம், ஸ்தம்பனம், பேதமை, அதுக்கப்புறம் வித்வேஷனம், உச்சாடனம், மாரணம் அப்படிங்கிற அஷ்டமகா சக்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த அஷ்டமகா சக்திகளை, சித்துக்களை இவங்க இந்த 51 விஷயத்தை வச்சு தான் இவங்க சக்கராக்களாக்க உருவாக்கி இவங்களுக்கு யாருக்கு என்ன தேவைப்படுதோ. இப்போ வசியம்னா கணவன் மனைவி பிரச்சனை, ஒருத்தர் வசியமாக இருக்கணும். மோகனம்னா மோகிச்சு இருக்கணும். ஆகர்ஷணம்னா இரும்பும் காந்தம் போல் இருக்கணும். ஸ்தம்பனம்னா ஒரு செயலை தப்பு நடக்குதுன்னா அதை தடுத்து நிறுத்தணும். ஸ்தம்பனம்னா நிற்க வைக்கிறது. பேதமைன்னா ஒருத்தருக்குள்ள பிரிவுகளை உண்டாக்குறது, 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விடுறது. வித்வேதனன்னா நண்பர்களாக இருக்கிறவங்களும் பிரித்து விடுறது, காதலர்களை பிரித்து விடுறது. அதேமாரி உச்சாடனம் சொல்லிட்டேன்னா ஒரு விஷயத்தை சீக்கிரமாக நடக்க வைக்கிறது, நடக்காத விஷயத்தை நடக்க வைக்கிறது. மாரணம்னா மரணத்தையே மாரணிக்க செய்கிறது. அந்த அளவுக்கு விஷயங்களை அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நமசிவாய மந்திரத்தை வச்சே தான் இந்த 51 கட்டங்களை அமைச்சிருக்காங்க. சரிங்களா? இது அப்போது நாம் இதை பார்க்கலாம். இதை நான் இப்போ அழிச்சிட்றேன், ஓரத்தில் போட்டுறேன். இன்னும் 2 கட்டம் போடணும். நமசிவாயா பஞ்சாட்சரம் எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிவாய நமக, சிவய நம, சிவய நம, யநம சிவ, மசிவயன, வய நமசி. இதுதான் சிவாட்சர மந்திரம்னு சொல்லுவோம். இதுவா பஞ்சாட்சர மந்திரத்தை இப்படி தான் நமக்கு இப்படி கொடுத்து இதில் சக்தி ஓட்டங்கள் பண்ணி எண்களாக பண்ணாங்க. எப்படி எண்களாக பண்ணாங்க பாருங்கள் சார். போர்டு எண்டு வரைக்கும் தெரியும் இல்லையா? இப்போது நமசிவாய 9 12 4 15 11, சிவய நம 6 15 14 9 12, என நம சிவ, என மசிவ 11 9 12 4 15, மசிவயன, வய நமசி, வய நமசி 15 11 9 12 4.
இதை எந்த வடிவத்தில் நீங்கள் கூட்டினீங்கனாலும் 51 வரும். இப்படி ஏறு வரிசை நான் கூப்பிட்டுங்க, இப்படி கூப்பிட்டுங்க, இப்படி கூட்டுங்க, இப்படி கூட்டுங்க, இதை கூட்டுங்க, இதை கூட்டுங்க, இதை கூட்டுங்க, எதை கூட்டினாலும் 51 தான் வரும். சரிங்களா? இந்த 51ங்கிறத வச்சு நமசிவாய் இந்த ஒரு பாட்டு கேட்டிருப்பேங்க, வைய நம சிவாய நம சி அமனமன அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, அந்த பாட்டுகள் எவ்வளோ பெரிய மந்திர சக்தி பீடத்தினுடைய ஆகர்ஷணத்தையும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? 8 பேதங்களை இதை வச்சு தான் இந்த சக்கரங்களை வந்து தாயத்துக்களாக அவங்க தயார் பண்ணி நமக்கு நல்லதையும் கெட்டதையும் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். சரிங்களா? இந்த 51ங்கிறதும் பார்த்தீங்கன்னா 6ங்கிற இதில் தான் இருக்குது. அதாவது 369ங்கிறது எல்லா கிரகத்துக்கும் கொடுத்துட்டாங்க. மக்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, பிரச்சனைகளை தீர்க்கறதுங்கிறதுக்கு 6ஆம் நம்பரை மேக்சிமம் பயன்படுத்தியிருக்காங்க. 6ஆம் நம்பரை, ஏன்னா மக்கள் வந்து குடும்பமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். சரிங்களா? சுக்கிரன் வந்தால் தான் அங்கே 2 பேர் ஆண் பெண் உறவு, குழந்தைய குட்டி, சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து. சரிங்களா? மக்கள் அந்யோன்யமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாக இருக்கணும், ஒரு குடும்பம், ஒரு கிராமம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னா இந்த ஃப்ரீக்குவென்சி முக்கியம். சரிங்களா? இந்த ஃப்ரீக்குவென்சி முக்கியம். இதை வச்சு தான் இவங்க சக்கராக்களை அமைச்சிருக்காங்க. இதை மட்டும் இல்லை, குபேர சக்கரமும் அப்படி தான் அமைஞ்சிருக்குது. குபேர சக்கரமும் அப்படி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ நாம் அடுத்த அதையும் பார்த்துருவோம்.